மக்களிடம் சாத்தியமற்ற வாக்குறுதிகளை அளிப்பவர்களும் பொய் பேசி வருபவர்களும் பிரதமர் பதவிக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு சோனியா காந்தி பேசியிருக்கிறாங்க. பொய் பேசுபவர்கள் பிரதமர் பதவிக்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. பொய்யர்கள் அப்படின்லாம் சர்வசாதாரணமாக அரசியல் மேடைகளில் யாரை பற்றி வேணாலும் யாரும் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் சட்டசபையிலையும் நாடாளுமன்றத்திலையும் பொய்ங்கிற வார்த்தை வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுன்னு சொல்லி ஒரு மரபை கடைப்பிடிக்கிறதாக பார்க்க முடியுது. ஸோ அரசியல் தலைவர்கள், கட்சியினுடைய முதல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இருக்கக்கூடிய மரபுகளை வெளியில பொதுக்கூட்டங்கள்லையும் கடைப்பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு மரபை அல்லது இப்படிங்கிற ஒரு நடைமுறையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது பொய் பேசுகின்றவர்கள் பிரதமர் பதவி அப்படின்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரதமர் பதவி மட்டுமல்ல, எந்த பதவிக்குமே அவர்கள் வரக்கூடாது. அதாவது பொதுவாக இன்றைக்கு சாதாரண மக்களிடமிருந்து தான் அரசியல்வாதிகள் வருகிறார்கள். ஆக எல்லா இடத்திலும் அந்த பொய் வந்து நீக்கப்படணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்னைக்கு என்ன தகுதியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பொய் பேசணும், அதுவும் மக்களை கவர்ற மாதிரி பொய் பேசணும். அதாவது ஆறே இல்லாத ஊருக்கு பாலம் கட்டுவேன் அப்படின்னு எந்த அரசியல்வாதி சொல்கிறாரோ அவர் ஒரு சிறந்த திறமையான அரசியல்வாதி அப்படின்னு நம்ம மக்கள் எடுக்கிறாங்க. இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த எல்லா பிரதமர்களும் ஒவ்வொரு குடியரசு தினத்தன்றும் சுதந்திர தினத்தன்றும் பாபரி மஸ்ஜிதை கட்டித்தரும், அதாவது கால நிர்ணயத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. அது பொதுவாக மக்கள் மன்றத்திலே சொல்கிறாங்க. எதுவுமே அந்த மாதிரிலாம் நடக்கிறது இல்லை. அதே மாதிரி அதாவது தங்களுக்கே தெரியும் இது கண்டிப்பாக நடக்காது என்பது தெரியும். அவங்களுடைய பர்சனல் அஜெண்டாவிலும் அது இருக்காது. இருந்தாலும் கூட மக்களை கவருவதற்காக, வாக்கை கவருவதற்காக அந்த பொய்யை வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள். இன்றைக்கு அதையும் தாண்டி குற்றமயமாகிவிட்டது. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா, அந்த கடந்த தேர்தலில் கூட எவ்வளோ எம்பிக்கள் வந்து குற்றவாளிகளாக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு ரிசர்ச்லாம் வந்திருக்குது. அப்போ இது பொய்யெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிருக்கு. நம்ம வந்து இப்போ பேசிக்கான விஷயத்தை என்ன செய்கிறோம், பொய்யை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொய் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம், அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அவருக்கு வந்து ஆல் இண்டியா பிரசன்ஸும் பிரதமர் பதவிக்கான ஆம்பிஷனும் அவர் சார்ந்த இயக்கத்துக்கோ அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ இல்லை. அப்போது சோனியா காந்தி சொன்னதுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? அதாவது இதை சொல்லுவது சோனியா காந்தி என்பதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஜஸ்ட் ரீவைண்ட் பண்ணி போய் பார்த்தோம்னா, பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இல்லை, அத்தனை நூற்றுக்கணக்கான மீடியா கேமரா முன்னாடி போய் சொன்னது சோனியா காந்தி அவர்கள். எனக்கு 272 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்ககிட்ட இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்ட போய் சொன்னவங்க இவங்க. தான் பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக இல்லாத ஒரு பாராளுமன்ற எண்ணிக்கையை வைத்து சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அதனால் இவங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்டிங் இல்லை. ஒன்று, இந்த செய்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் சொல்கிறாங்க, நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சியில் ஒருபோதும் எங்கள் கட்சி ஈடுபட்டது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சமீபத்திய 2 மாதத்திற்கு முன்பு இருக்கிற உதாரணம் தெலுங்கானா. நாட்டை பிளவுபடுத்தல, ஒரு மாநிலத்தில் இருக்கிற ஒரே மொழி பேசுகின்ற 2 மக்களை எந்த அளவுக்கு பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது காங்கிரஸ் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இந்த முழுக்க இந்த செய்தி முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பட்டமான பொய்யை காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்தது, ஊழலை ஒழிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி முக்கியத்துவம் அளித்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இப்போ இதில் கேபினெட்டில் வந்து 84 ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டை அமெண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்து அதை ராகுல் நான்சென்ஸ்னு சொல்லி கிழிச்சி போட்டார். உத்தமர் போல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி தான் பெரிய ஊழலுக்கு எதிரானவர் போல காட்டிக்கொள்ள முயற்சி செய்தார். ஆனால் இன்னைக்கு பீகார்ல லல்லு பிரசாத் யாதவோடு தான் கூட்டணி வச்சிருக்காங்க. கன்விக்டட் லல்லு பிரசாத் யாதவ், கோர்ட் ஹஸ் கன்விக்டட் ஹிம். கன்விக்டட் லல்லு பிரசாத் யாதவ்னு சொல்றது ரைட்டு. பட் தகவல் அறியும் உரிமை சட்டம், ஜன் லோக்பால் போன்ற பல விஷயங்களை வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தானே கொண்டு வந்திருக்கு. அது வந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் பார்க்க மாட்டீங்களா? நான் சொல்றேன், அதுதான் சொல்றேன். லோக்பால்ன்றது இப்போ வரலங்க, 67ல இருந்து டிமாண்ட் இருக்காது. 60ஸ்ல இருந்து அது இருக்கு. அதனால ஆனா நிறைவேற்றப்படும் சூழல்ங்கிறது வந்து எங்க இப்போ லோக்பால் நிறைவேற்றப்படும் சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் நெருக்குதல் காரணமே தவிர இவர்கள் விரும்பி கொண்டு வந்தார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பார்லிமெண்ட்ல அப்படி பார்த்தா போன முறை ராஜ்யசபால இந்த கடந்த செஷன்ல இந்த செஷன்ல நிறைவேற்றினாங்க. அதுக்கு முன் செஷன்ல அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருக்கிறாரு. 12 மணி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ராஜ்யசபால நிறைவேற்றணும். அங்க எதிர்கட்சி தலைவர் அருண் ஜேட்லி நாம இப்ப பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், வாக்கெடுப்பு நடக்கட்டும் சொல்லும் பொழுது அமித் அன்சாரி வைஸ் சேர்மன் வந்து என்ன சொல்லிட்டு சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா என்ன சொல்லிட்டு போனாரு, இந்த மாதிரி அமளி இருந்தால் நான் நடத்த முடியாதுன்னு போயிட்டார். இன்ஃபேக்ட் அப்ப அமளியும் இல்லை, ஒன்றும் இல்லை.
எவ்ரிபடி வாஸ் ரெடி. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் இதை பற்றி விவாதிக்கலாம், வாக்கெடுப்பு நடத்தலாம் சொல்லும்போது கூட உள்ள போனவங்க தான். இப்ப தேர்தலுக்காக வேற வழி இல்லைன்ற நெருக்கடியின் காரணமாக ஒரு பில்லை ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதானே தவிர இவர்கள் அப்படி என்று சொன்னால், நான் தான் சொல்றேன், ஊழலை உண்மையிலேயே நீங்க ஒழிக்கணும்னு சொன்னா எப்படிங்க லல்லு பிரசாத் யாதவோட கூட்டணி வச்சுப்பீங்க? கன்விக்டட் தான் அவர். நீதிமன்றம் அவரை குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த பக்கம் அப்போ எந்த ரெட்ட வேடம் தானே அது, எப்படி சொல்ல முடியாது? அதாவது காங்கிரஸ் கட்சி லாலு பிரசாத் யாதவோட ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு லாலுவோட கூட்டணி வச்சிருக்கிறத ராகவன் சொல்றாரு. அனைத்து அரசியல் கட்சிகளும் அந்த மாதிரி ஊழல் எதிர்ப்பு ரொம்ப உறுதியாக இருக்கா? அதாவது ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப வசதியாக மறைச்சிடுவாங்க. அதாவது பாதி சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கருத்தை வந்து மாற்றுறதுக்கான ஒரு சாதகமாக மாறிவிடுகிறது, சாதனமாக. இதை வந்து கர்நாடகாவுக்கு பொருத்தி பார்க்க மாட்டாங்க. ரெட்டி சகோதரர்கள் வந்து ஊரறிஞ்சது. இதே சுஷ்மா ஸ்வராஜ் ரெட்டி சகோதரர் மீது ஆசீர்வதிப்பதை போல் நின்று கொண்டிருக்கின்ற ஃபோட்டோ வந்து எல்லாருக்குமே வந்து பிரபலமானது, எல்லாருக்குமே தெரியும். ஆக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு வசதியாக அதை சொல்வார்கள். பொய்யிலே பிறந்து பொய்யிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்து நாங்கள் பிரதமராக வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதுதான் பெரிய ஆச்சரியம். இவங்க வந்து என்ன, அதாவது கரசேவை செய்ய போறோம்னு சொன்னாங்க, நாங்க பூஜை செய்ய போறோம். நாங்க நாட்டு மக்கள் உலக மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன நடந்தது என்பதை. ஆக பொய்யை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சகோதரர்கள் பிஜேபியில் இல்லை, ஒரு குற்றம் அதை பற்றி குற்றச்சாட்டு வரும்பொழுது அவங்கள எடுத்து அவங்க இல்லை, இப்போ கட்சியிலேயே இல்லைங்கிற நிலைமையில தான் இருக்குது. அதனால் ரெட்டி சகோதரர்கள் வந்தார்கள், குற்றம் இந்த மாதிரி வந்தது, அவங்களுக்கு கட்சியில் நீக்கியாச்சு, வேற என்ன வேணும் நீங்கள்? அதனால் வந்து பிஜேபியில் இதில் ஊழல் விஷயத்தில் பிஜேபி இந்த மாதிரி ரெட்டி சகோதரர் விஷயத்தில் குற்றம் சாட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். Takani, 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 takani.